ஓவர் திங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். அதிகமாக சிந்தித்தல் குழப்பத்தை உண்டாக்கும் மற்றும் நிம்மதியை கொல்லும். சராசரியாக ஒரு மனுஷன் பிறந்து இருக்கிறதுக்குள்ள 1000 பேத்தையோ 2000 பேத்தையோ சந்திச்சிருக்கலாம். அதில் யார் நம்ம காலை வாரியோட போகிறா, யார் நம்மளை கரசைக்க போகிறாங்கிறத எப்பயுமே எதிர்பார்த்து வரப்போகிறதே கிடையாது. இதுவே கடவுள் நமக்கே தெரியாமல் நம்ம லைஃப்பில் ஒரு மேஜிக் மூமெண்ட் கொடுத்தா அது எப்படி இருக்கும்? Ready. நேற்று நைட் ஏதோ புலம்பிட்டு இருந்தியடா, என்னாச்சு? அதை ஏன்டா திருப்பி ஞாபகப்படுத்துற? டேய், போன மேட்ச் அவங்க வின் பண்ணிட்டாங்க. அங்கங்க போன மேட்ச் அவங்க வின் பண்ணிட்டாங்க, இந்த மேட்ச் நாங்க வின் பண்ணிட்டோம். செமிஃபைனல்ஸ் தான் தெரியும் யார் வின்னர்னு. மச்சி விடுறா, அடுத்த மேட்ச் பார்த்துக்கலாம். மறுபடியுமா? என்னாச்சுடா? டேய், அதே நம்மளது மெசேஜ் வருதுடா. அதான் நல்லா இருக்கு பிளாக் பண்ணுன்னு சொன்ன. திரும்ப வேற நம்பர்ல இருந்து அதே நேம்ல மெசேஜ் பண்றாங்கடா. ஒருவேளை உண்மையும் எக்ஸா இருந்தா? அப்போ உனக்கும் ஆளுக்கு மட்டும் தெரிஞ்சது கேட்டு பாரு. Jan 2015 iMovie ரிலீஸ் ஆனப்போ நான் ஒரு பிரெட் சாப்பிடக்குள்ள இவ்வளோ நடந்துருச்சா? இதை போய் நம்புறியா? இங்கே தான் உன்னை வச்சு விளாட்றான். இல்லடா, இது எனக்கு அவளுக்கு மட்டும்தான் தெரியும். சரி, அப்புறம் லவ் ஸ்டோரி வேற யார்கிட்ட சொன்ன? இது உங்களுக்கே தெரியாது, அப்புறம் எப்படி காலேஜுக்கு தெரியும்? அப்போ எவனோ ஸ்கூல் படிச்சதும் நான் கலாய்க்கிறேன். யா இல்லடா, அவ காலேஜ் போனது என் கூட டச்சிலே இல்லை. அப்புறம் வேற யார்கிட்ட இதை பற்றி பேசியிருக்க? என் ஸ்கூல் பெஸ்ட்டுக்கு வேணா தெரியும். கூடவே சுத்துறோம், எங்ககிட்ட சொல்லிடாத. இல்லடா, அப்படி அப்படி ஆள் கிடையாதுடா. இங்க தானே எவனா நான் வச்சு சேரேன். நீ எந்த இடத்துல பெஸ்ட்டிட்ட பேசுவ? இல்லைம்மா, ஸ்டாஃப்லாம் நாங்கள் ஐவி போயே அவங்க சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. நாங்கள் படிக்கணும்னு சொன்னாலும் விட மாட்டாங்க. டேய், இப்போ வேலை கொஞ்சம் சிம்பிள். நீ பேசின இடத்துல இருந்து 8 மீட்டர் ரேடியஸில் இருக்கிறவனோட ஃபோனை மட்டும் தூக்கணும்னா உனக்கு யார் மெசேஜ் பண்ணாங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஜான், தாஸ், மாரி, இந்த ஸ்திரீ இவங்கள ஒருத்தவன் தான் அந்த கருப்பு கோட். அப்புறம் என்ன, ஃபர்ஸ்ட் நான் ஜானே தூக்கிடலாம். பட் அந்த ஒரு சிக்கல். கரெக்டாக சொன்னேன். 3 பேரும் எப்பவுமே ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க. தனித்தனியாக ஸ்கெட்ச் போட்டால் தான் தூக்க முடியும். ஒவ்வொருத்தரையா தூக்கலாம். ஜான்ட்டு இருந்து ஆரம்பிப்போம். நீ ரைட்ல போ, நீ லெஃப்ட்ல போ. போன ஒரு வேளை கட்டில் கடையில் வச்சிருப்பானோ? ஐயோ, ஏஞ்சிட்டானா? என்ன மேலே யாரையும் காணோம், கீழே கால் மட்டும் தெரியுது. என்னது இது? என்ன மேலே யாருமே இல்லை?
டேய் ஸ்ரீ 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 இங்க வந்து பாரேன். டேய் இங்கே நான் தேடிட்டு இருக்க. டேய் ஸ்ரீ ஒரு நிமிஷம் இங்க வந்து பாரேன். யாரும் நம்ம ஜான் காலை உருவிட்டாங்க. இத போய் லூசு. டேய் என்ன குழப்புற? உன்னை யாரா கட்டில் கடைக்கு போய் பார்க்க சொன்னா? டேய் முட்டா பசங்களா ஃபோன் அடிச்சிச்சா வாங்கடா. ஃபிங்கர் பிரிண்ட் வைடா. டேய் ரெக்கக்னைஸ் ஆக மாட்டேங்குதுடா. டி ஆப்போசிட் ஒர்க்குடா. இன்னுமா ரைட் ஹேண்டில் ஃபிங்கர் பிரிண்ட் தெரிய போகுது. டேய் லெஃப்ட் ஹேண்ட் டைப் பண்ணு. ஓப்பன் ஆயிடுச்சுடா. டேய் 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 இங்க பாருடா. செத்தான்டா ஜானு. நாளைக்கு இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங்கே வந்தான்டா. அப்போ ஜான் கிடையாது. அப்போ நம்மளோட ரெண்டாவது சஸ்பெக்ட் தாஸ், ராம்தாஸ். அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். டேய் இங்க கொஞ்சம் காட்டு. டேய் அந்த லைட்டை போட்டால் தான் என்ன வேண்டா. தைரியமான ஆளுனா நீ வேணா போய் போடுறா. டேய் அவங்க படித்தா கூட போதும் வாடா. நாளைக்கு எக்ஸாம் பைத்தான், ஆனால் அவங்க படிக்கிறது சி ப்ரோக்ராமிங்டா. அப்படியா? Hey everyone, I hope you're all safe and doing good. டேய் தாஸ் போனேங்கடா. டேய் மச்சி அவன் லேப்டாப்ல தான் வாட்ஸ்அப் லாகின் பண்ணி வச்சிருப்பான். செக் பண்ணி பாரு. குடு. மச்சி அங்க பார்த்துட்டியா? இவனுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம டைப் கூட பண்ண தெரியாதுடா. இவ இல்லடா. சாப்பிட்டு போலாம். சரிங்க பாருங்க. டேய் நில்றா. டேய் நம்ம தாஸே இல்லனா அப்ப கண்டிப்பா வால் தான மெசேஜ் டேய் பண்ணுங்க. நீ அமைதியாடுறா. எதுக்குடா உடனே டிசிஷன் எடுக்கிறீங்க? லாஸ்டா இங்க ஒருத்தவன் தான்டா இருக்கான். இவனை மட்டும் செக் பண்ணா பிடிச்சிடலாம்டா. ஆனா மத்தவங்க மாதிரி மாறி கிடையாதுடா. அவன் போனை தூக்குறது கொஞ்சம் கஷ்டம். டேய் கன்ஃபார்மா இதுக்கு ஒரு வழி இருக்கும். இப்போதைக்கு பைத்தான் படிங்க. அது என்னன்னு நாளைக்கு நான் சொல்றேன். நம்ம ஒரு நாள் தப்பான ரோட்ல போறோமோ? இத்தனை நாள் உண்மையை கூட பொய்ன்னு நினைச்சு இருந்துட்டு இருக்கோம். டேய் இது கார்த்திகை மாசம்டா. மாலை போட்டுன்னு ஒரே காரணத்துக்காக தான் எந்த கெட்டது பேசாம இருக்குண்டா. டேய் அது பைத்தன் செம்முடா. தாஸ் வந்து டைம் அவுட்லாம் தெரியும். நமக்கு பைத்தன் கூட தெரியாதுடா. ஏய் தட் அண்ட் சிம்பிள் மேன். காப்பி பேஸ்ட் பண்ணா முடிஞ்சிருச்சு. வாட் இங்கிலீஷ் நீதால கொடுத்த क्वेश्चंस பேஸ்ட் பண்ணி ப்ரோகிராம் எக்ஸிக்யூட் பண்ணதா நீ. புரு ஸ்ரீ ப்ரெசென்ட்ல எனக்கு ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணுறியா?
வேற வழியே இல்லடா, அவன் ஃபோன் தூக்கிறதுக்கு ஒரே சான்ஸ் தான் இருக்கு. எப்படி? மாறி மற்றவங்க கிட்ட காட்டுன மோகம் வேற. உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு அனிமி பார்க்குற ஒரு காமன் மேன். ஆனா நிஜத்துல இவன் இருக்கானே இறக்கமே இல்லாம அனிமி பார்த்து பரவசமாகிற ஒரு கண்ணி. டே சூரி, கீழே போ. டேய் எங்க போய் பாரு, நான் இங்கே பாத்துக்கிறேன். என்னைய மட்டும் எங்க பார்த்தாலும் ஓட விடுறானுங்க. சூரி ஆஃப் பண்றா. டேய் போன கொடு. டேய் இரு சுபா, உன் டெலகிராம் நம்பர் அனுப்பு, உனக்கு படம் சென்ட் பண்றேன், சேர்ந்து பார்க்கலாமா? யாரா சுபா? டேய் ஏன் ஆள்றா? இந்த இப்படி இதோட இது 15 டிஃபன் பாக்ஸ்டா. ஊத்தி ஊத்தி கை வலிக்குது. எப்பதான் அந்த வாடகை ஹீட்டர் ரெடி பண்ணுவான்? சொல்லி ஒரு வாரம் ஆச்சு, அவன் தான் ஒன்றும் ஆளே காணும். டேய் அவன் பக்கெட் எடுத்துட்டு போறான்டா. விட்றா. டேய் வேணாம்டா, பிரச்சனை ஆகும்டா, விட்றா. ஏய் விட்றா. ஏன் சும்மா கேக்குறா? சாவுடா. டேய் ஸ்ரீ நில்றா. டேய் இருடா டேய் கதை சாத்துறா. டேய் மச்சான், அந்த 3 பேருமே கிடையாதுடா. அப்ப அது கண்டிப்பா பிராங்க் கிடையாதுடா. டேய் நீ சும்மாறா. இப்போ இவங்க 3 பேரும் இல்லைன்னு ஆகி போச்சுல. டேய் அப்புறம் ட்ரீட் வைடா. மச்சான் வெளியே பழமா விட்ட கேள்றா.
மச்சி இவனை பாரு இவனாடா? இன்னைக்கு இன்ஸ்டா ட்ரெண்டிங்கே இவன் தான்டா. காற்றோடு பேசிட காதல் பூத்ததா ஓஹோ. அழகா பிறந்து புட்டேன் ஆரடி சந்தன கட்ட. என்னடா அது? ஏய் ஸ்ரீ எங்கடா? தெரியல. டேய் இன்னைக்கு ஸ்ரீக்கு பர்த்டேடா. சஞ்சய் ஸ்டோரி போட்டிருந்தான். ஓ ஓவா அவன் இங்க இருப்பான்னு வந்தா நீங்க ஏன்டா வந்துட்டு அடி வாங்கின மாதிரி உட்காந்துருக்கீங்க? இனிமே தான் அடி வாங்க போகிறோம். என்ன பண்ண? சொல்றேன். ஸ்டீவோட வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம வச்சு ஏமாத்திட்டோம்டா. டேய் பிரெட் எங்கே தருவாங்க? அங்கங்க. நாங்கள் ஏதோ விளையாட்டாக அவனை சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நினச்சி தான் பண்ணோம். ஆனால் அதுக்கு இவன் இவ்வளோ எக்ஸைட் ஆகும் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. இவ்வளோ நடந்திருக்கா? இதெல்லாம் ஏன்டா அவனுக்கு பண்ணீங்க? சி டுடே அவனுக்கு பர்த்டே. ஒரு வீக் முன்னாடியே பிளான் போட்டு அவனோட பர்த்டே வருதுன்னு அவனுக்கே தெரியாதுன்னு இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணி அவனை என்கேஜாக வச்சிடணும். எல்லாம் வீடியோ தான். நீங்கள் கூட வந்தானே விட்டுண்ணா. அவன் லவ் ஸ்டோரி மாதிரி உனக்கு எப்படி தெரிஞ்சுது? நம்ம செஞ்சிருக்காங்க. ஸ்டீயை பப்பு போட்டுட்டாங்க. நாங்கள் அன்கான்சியஸாக இருக்கும் போது நாங்கள் தான் ஹாஸ்டல் போட்டு வந்தோம். அப்போ தான் எல்லாத்தையும் வளரணும். சரி விடு. என்ன நீ செஞ்சதான் ஒரு மாதிரி கேவலமாக பார்ப்பான். சரி வா அவனுக்கு கேக் கட்டுறோம் வா. நீ போ, நாங்கள் வரல. வேணா ஒன்று பண்ணலாமா? அந்த பொண்ணு ஃபோன்லேருந்து உன்னை நான் நேரில் பார்க்கணும். அவனை கணக்கு நான் சொல்றியா? அறிவு இருக்கா? திரும்ப ஏமாற்ற முடியாதா? அனுப்பிட்டியா? ஹெல்ப் பண்றோம். சரி நல்லா டச் பண்ணிட்டு வந்துரு. எங்கள் அப்பா வந்திருக்காரு, நான் பார்க்க போகிறேன். ஹலோ டேய் கேக் வாங்கிட்டியா? ஸ்ரீ உன்னை பார்க்கணும் போல இருக்கு. நான் உன் காலேஜ் கேன்டீனுக்கு வந்திருக்கேன், வரியா? டே மாதிரி ஸ்டாப்டா. வாட் இஸ் கோயிங் ஆன் தேர்? ஏய் இது மார்க்லாம் இல்லை எல்லாம் வாங்கியாச்சு தானே? சரி இது ஒரு நிமிஷம் குடி. ஹலோ டேய் கேக் வாங்கிட்டியா? வாங்கியாச்சு. ஆண்டா அங்கே தான் போயிட்டு இருக்கேன். டேய் ஸ்ரீ அவன் ஃப்ரெண்ட்ஸும் அங்கே வந்துருவாங்க, நீ அங்கேயே இரு. சரி நான் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் சீக்கிரம் வந்துடுங்க. டே நீ திரும்ப வேணா கூப்பிட்டு கேளு. அவன் ஃபோன் எடுக்கலாம், நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன். குட்டி எனக்கு கூப்பிடு. எவனும் ஃபோன் எடுக்க மாட்டானுங்க. சரி மாரியை கூப்பிடு. எவனும் ஃபோன் எடுக்க மாட்டானுங்க. சரி நான் போய் அவனை கூப்பிட்டு வந்துடுறேன். போனவங்க ஆளக்கானவங்க எங்கே தான் போனானுங்கன்னு தெரியலையே. எங்க சிஸ்டர் இந்த கேக் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களா? நான் இப்போ வந்துடுறேன். ஹே ஹே பிரதர் ப்ரோ, இன்னும் போயிட்டான். காலேஜ்க்கு இன்டர்வியூக்கு வந்தால் கேக் பார்த்துக்கோன்னு உட்கார வச்சுட்டான், விளங்காமல் போகிறவன். வரக்கு இவ்வளோ நேரமா? அவனே எங்ககிட்ட லேட்டாக தான்டா சொன்னான். டேய் நாங்கள் அப்போவே இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தா யாரும் இல்லை. எங்களுக்கு விஷயமே தெரியாதுடா. சரி ப்ரோ, நான் கிளம்புறேன். ஐயோ சாரி சிஸ்டர். இட்ஸ் ஓகே ஓகே. டேய் ஃப்ரீ வரான்டா. எவ்வளோ நேரம் கழிச்சு வரான் பாரு. ரெக்கங்கிட்ட வா 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 சைலண்ட்
டேய் உங்களை யாரா எங்களை கூப்பிட்டா? ஓய் ஏய் நீயா? ஓ காட் மை குட்னஸ், மெடிக்கல் மிராக்கிள். அப்போ தட்கல் தான் திஸ்கலா? அப்போ வளைஞ்சிட்டு இருந்தது, சாட் பண்றது எல்லாம் அந்த பொண்ணு தானோ? டேய் போய் அவங்க தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாத்தோட வாழ்க்கையிலுமே கண்டிப்பாக ஒரு மேஜிக் மூமெண்ட் நடக்கும். நம்ம ஸ்ரீக்கு அகலையாக கிடைச்ச மாதிரி இது எதுவாக வேணால் கூட இருக்கலாம். அப்போ அந்த நொடியை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம 3 சோக்கர்ஸ் மாதிரி.